So exercise 3.2, question number 2. So question number 2 la division number 4. So division number 4 question என்னன்னா p square minus 3p plus 2 and p square minus 4. So இது ஒரு polynomial, இது ஒரு polynomial வெச்சுக்கலாம். So கேட்டிருக்கிறது என்னன்னா LCM கண்டுபிடிக்கணும். LCM தான் கண்டுபிடிக்கணும். So என்ன பண்றோம்னா p square minus 3p plus 2 இத ஃபேக்டரைஸ் பண்றோம். ஓகேவா? So ஃபேக்டரைஸ் தான் தெரியும். p square coefficient 1, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்கும். இப்போ எனி டூ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா 2 வேணும். 1 2 sir. and okay 1 2 is 2 ஆட் பண்ணோம்னா எனக்கு 3 கிடைக்கணும். கரெக்ட். So -1 -2 கொடுத்துட்டோம்னா now multiplication is +2 addition is -3. கரெக்ட்டா வருதா? -2. ஆமா. இப்போ இந்த -3pங்கறத p square minus 1p minus 2p. இந்த -1 minus 2p plus 2 split. Actually, in the middle term, split into minus p minus 2p. Okay? Yes, ma'am. Now, from the first two terms, the two terms the common term pathina p common. So, na p value எடுத்துறேன். Understand ஆச்சா? Yes, ma'am. ஆமா, p value எடுத்துட்டேன்னா p minus 1. நீங்க p square இருக்கு p minus 1. From the last two terms, the last two terms இருந்து நம்ம -2 எடுத்துக்கலாமா? ஸோ -2 வழி எடுத்துட்டோம்னா p minus 1. அது எப்படி வருது அப்படின்னா இந்த பிளஸ்ஸை வந்து மைனஸ் மைனஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் -2 எடுத்துட்டா ஒரு -2 இங்குள்ள -2 வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு p and -1. ஓகே? புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. புரியுது. இப்போ இந்த p minus 1 common, take outside. The remaining is right inside the bracket p minus 2. In the first polynomial factorize பண்ணிட்டோம். Now write the second polynomial p square minus 4. See, it looks like a square minus b square. p square minus 2 square. Okay. Yes, ma'am. So a square minus b square is equal to, so tell the identity. தெரியுதா? A plus b, a minus b. Very good. A square minus b square is equal to a minus b, a plus b. Okay. அப்போ என்ன ஆயிடுது? p minus 2, p plus 2. p plus 2. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பாலினாமியலையும் ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கேன், செகண்ட் பாலினாமியலையும் ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கேன். எல்சிஎம் அப்படின்றப்போ ஈச் ஃபேக்டருக்கு ஹையர் பவர் இல்லையா? இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு இந்த p minus 2 அப்படின்னு எழுதிட்டேன்னா p minus 2 பவர் 1 பவர் 1. அப்போ அதே தான். சரியா? p minus 1 போட்டா இங்க பவர் 1 இருக்கு, இங்க இல்லைன்னா பவர் 0ன்னு அர்த்தம். பவர் 1 போடணுமா 0 போடணுமா? 1. ஓகே. அடுத்து p plus 2 போடுறேன். இங்க p plus 2ங்கற டேர்ம் இல்ல, அங்க p plus 2 பவர் 1 இருக்கு. அப்ப என்ன போடலாம்? பவர் 1 போடணுமா 0 போடணுமா? 1 போடணும். ஆமா. அப்ப எல்சிஎம்ங்கிறது இதான் எல்சிஎம். புரிஞ்சுச்சா? சோ இதுக்கு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணனும்னா பண்ணலாம், இல்ல அப்படியே வெச்சிட்டாலும் ஓகே தான். ஓகே. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். அடுத்து இதே क्वेश्चन நம்பர் 2ல நெக்ஸ்ட் டிவிஷன். Question number 2, division 5. (2x square minus 5x minus 3, 4x square minus 36. புரிஞ்சுதாடா? எஸ் மேம். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். போன சம் வந்து பாலினாமியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் p ல இருந்தது, இது பாலினாமியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் x ல இருக்கு, அவ்வளவுதான். So write the first polynomial 2x square minus 5x minus 3. Okay. இத ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணா 2 into minus 3 minus 6. Any two numbers multiply பண்ணா -6 வேணும், ஆட் பண்ணா -5 வேணும். என்ன பண்ணலாம்? 2 into 3. Very good. So சைன் பார்க்கலாமா? எனக்கு -6 வேணும். -6னா கரெக்டா வராதே. 2 3. So -6ன்னு சொல்லும்போது நான் ரெண்டுலயுமே மைனஸ், ஆக்சுவலி ஒரு நம்பர் மட்டும் மைனஸ் போடுறேன்னு வெச்சுக்கோ, அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல -5 வராது இல்லையா?
Yes, ma'am. இப்போ 1 into 6. 1 into 6, 6. The middle number sign -5. That is in front of bigger number இல்லையா? Yes, ma'am. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாரு. 1 into -6, its addition is -5. Are you okay? Yes, ma'am. புரிஞ்சுச்சா? Yes, ma'am. Now 2x square, this middle term. So நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா -6x plus x minus 3. Actually minus 3ங்கிற அதிலே உள்ளது. From the first two terms, common term பார்த்தீங்கன்னா 2x காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ 2x போக ரிமைனிங் ஒரு x இருக்குங்க. Put minus sign. This 6 is 2 into 3, isn't it? Yes, ma'am. ஆமா, 2 வெளியே வந்தாச்சு, ஒரு x வெளியே வந்தாச்சு, ரிமைனிங் ஒரு 3 இருக்கா? Yes, ma'am. ஓகே, குட். ஸோ அடுத்ததுல இந்த x மைனஸ் 3 அப்படியே இருக்கு. அப்போ x மைனஸ் 3 எழுதுறேன்னா நான் காமனா எடுத்தது +1 காமனா எடுத்திருக்கேன்னு அர்த்தம். Yes, ma'am. புரிஞ்சுதாடா? Yes, ma'am. புரியுது ma'am. ஆமா. இப்போ x மைனஸ் 3 அகைன் காமன் எடுங்க. It is 2x plus 1. Understand that? Yes, ma'am. Okay. அடுத்தது செகண்ட் polynomial 4x square minus 36. இந்த 4x வந்து 2x the whole square எழுதிக்கலாம். பாருங்க 2 square 4x square 36. It is 6 square. Now this term looks like a square minus b square, isn't it? Yes, ma'am. A square minus Okay, you know the identity. A A square minus b square square is equal to a minus b. A plus B. A plus b. Good. அப்போ இந்த இடத்துல என்ன வருது பாருங்க 2x plus 6 2x minus 6. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சுவலாக என்னம்மா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. இப்போ எப்படி கேக்கு? Yes, ma'am. நடுவில் விட்டுட்டு அது ஸ்டக் ஆயிடுச்சுன்னா டக்குனு ஃபாஸ்டா போயிடுது மேம் வாய்ஸ். இப்போ எப்படி கேக்கு? இப்போ ஓகே. உனக்கு கன்வீனியண்டா இல்ல அப்படின்றப்போ என்கிட்ட சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 2 காமனா எடுத்துட்டா, சில ஒரு 2 காமனா எடுக்கிறேன்னா இது x பிளஸ் 3 வரும். அதே மாதிரி இங்க ஒரு 2 காமனா எடுத்துட்டா x மைனஸ் 3 வரும். ஓகேவா? ஆக்சுவலி 2 2 are 4 வந்துடும். ரிமைனிங் இருக்கிற டேர்ம் x பிளஸ் 3 x மைனஸ் 3. இது நான் எழுதின வரைக்கும் டவுட் இருந்தா டவுட் இருக்குன்னு டவுட் கேட்டுக்கோப்பா. இல்ல டவுட் இல்ல. டவுட் இல்ல. இப்போ பாருங்க எல்சிஎம் எழுத போறோம். எல்சிஎம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் ஹையர் பவர். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. ஓகே, ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிற நம்பர் பாரு x மைனஸ் 3. ரெண்டுக்குமே பவர் 1 தான். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 3 எழுதினா போதும். புரிஞ்சுச்சா? அடுத்தது எக்ஸ் பிளஸ் 3. ஏன்னா இங்க பவர் 0 இங்க பவர் 1. இப்போ பவர் 1 தான் எழுதணும் இல்லையா? ஆமா. அப்புறம் 2x பிளஸ் 1. இங்க வந்து பவர் 1 இல்ல பவர் 0. அப்போ பவர் 1 இருக்கும். இங்க 4க்கு பவர் 1 4 பவர் 0. அப்போ ஃப்ரண்ட்ல 4 வந்துருமா? அப்போ 4 x minus 3 x plus 3 2x plus 1. This is LCM. Understand that? Yes, completely. Okay, so now the next division பார்க்கிறோம். Question number 2ல 6th division. Question number 2, division number 6. Question 2x square minus 3xy the whole square, comma 4x minus 6y the whole cube, 8x cube minus 27y cube. Okay, புரிஞ்சுச்சாமா? ஓகே. இது இப்போ ஒவ்வொரு பாலினாமியலையும் நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். ஃபேக்டரைஸ் பண்ணாதான் ஃபேக்டர்ஸ் உடைய அந்த ஃபேக்டர்ஸ் டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ் என்னன்னு தெரியும். அதுல இருந்து நம்ம எல்சிஎம் எடுத்து எழுதுறது ஈஸியா இருக்கும். புரியுதாடா? So first write first polynomial 2x square minus 3xy the whole square. So the whole square இருக்கு. இதுல வந்து ஃபர்தரா வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றது அப்படிங்கிறது actually the 2x square minus 3xy the whole square. So அப்படியே வைக்கிறது பெஸ்ட். So whole square தானே? So x square நான் क्वेश्चन பார்த்துக்கிறேன்.
So 2x square minus 3xy the whole square. 2x square minus 3xy the whole square. Okay, cube is 1. Okay, correct. Question correct தான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் நடத்திடுறேன். Yes, ma'am. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, திஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன், திஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர்னால ரெண்டு டேர்ம் எழுதிக்கலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy த ஹோல் ஸ்கொயர், சாரி ஹோல் ஸ்கொயரை வந்து 2 டைம்ஸ் எழுதியிருக்கேன். டவுட் இருக்கா? டவுட் இல்லை மேம். இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து ஒரு எக்ஸை காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் 2x minus 3y இல்லையா? எஸ் மேம். செகண்ட் பிராக்கெட்லேருந்து ஒரு எக்ஸை காமனாக எடுத்துட்டா அகைன் 2x minus 3y. Isn't it? எஸ் மேம். ஸோ இப்போ என்ன ஆகிடும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆயிரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஆயிருமா? எஸ் மேம். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் 2x minus 3y த ஹோல் ஸ்கொயர் இல்லையா? புரியலன்னு கேளுமா? புரியுது. அடுத்தது செகண்ட் டேர்ம் 4x minus 6y the whole cube. This is 4x. இந்த bracket termக்குள்ள காமன் பார்த்தீங்கன்னா 2 காமன். இப்போ 2 போக ரிமைனிங் 2x minus 3y the whole cube. கரெக்டா? Yes ma'am. This cube is for both 2 and this bracket. புரிஞ்சுதா? புரிஞ்சுன்னு சொல்லு. புரியல சொல்லு. புரியுது. அப்போ 2 cube 2x minus 3y the whole cube. And last term 8x cube minus 27y cube. Actually இந்த term எப்படி இருக்குன்னா a cube minus b cube இருக்கு. So a cube minus b cube ஓட ஃபார்முலா தெரியுமா? தெரியாதா? அப்ப நான் எழுதுறேன் பாரு. a cube minus b cube is equal to a minus b a square plus ab plus b square. இது ஒரு ஐடென்டிட்டி தான், படிச்சுக்கோ. ஓகேவா? இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஆக்சுவலி 2x the whole cube a cube 2x the whole cube minus 3y the whole cube ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. ஏன்னா 3y the whole cube 27y cube இல்லையா? எஸ் மேம். now this equal to இப்போ இது ஏங்கிற பிளேஸ்ல எங்கெல்லாம் a வருதோ அங்கெல்லாம் 2x. so 2x b வர இடம்லாம் 3y minus 3y அடுத்து a square 2x க்கு whole square 4x square plus ab னா 2x into 3y plus b square 3y க்கு square 9y square. Understood ஆயிட்டா? yes ma'am. okay, but this equal to 2x minus 3y 4x square plus 6xy புரிஞ்சுதாடா? 236 plus 9y square. okay yes ma'am. டவுட் இருந்தா கேட்டுக்கோ. டவுட் இல்ல, புரியுது. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டேர்மையும் தனித்தனியா ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ எல்சிஎம் மட்டும் எழுத போறோம். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு கம்பேரிங் ஆல் ஃபேக்டர்ஸ் பவர்ஸ். பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஆனா இங்க எக்ஸ்ங்கிறதே இல்ல, இதுலயும் எக்ஸ் இல்ல. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் வந்துருமா? அப்ப எக்ஸ் இல்லைன்னா எக்ஸ் பவர் 0ன்னு அர்த்தம். 0வையும் ஸ்கொயரையும் கம்பேர் பண்ணா ஸ்கொயர் தானே ஹையர் பவர். ஆமா, எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 2 பாத்தீங்கன்னா this is 2 cube. இங்க 2 பவர் 0, இதுலயும் 2 பவர் 0. 2 ஸ்கொயர் வந்துருமா? 2 கியூப் வருமா? கூகுள் வரும். கரெக்ட். அடுத்தது 2x minus 3y இருக்கு. இதுல
ஸோ இதுலேயும் 2x minus 3y இருக்கு, இதுலேயும் 2x minus 3y இருக்கு. ஆனால் இதில் பவர் 1, பவர் 3, பவர் 2 என்ன வரும்? பவர் 1 வருமா, 3 வருமா, 2 வருமா? பவர் 1 வருமா, 3 வருமா, 2 வருமா? 3 வரும். ஆமா. அப்ப 2x minus 3y பவர் 3. அண்ட் இந்த டேர்ம் வந்து வேற ப்ரீவியஸ் டேர்ம்ஸ்ல எங்கேயுமே இல்லை. அப்ப இந்த டேர்முக்கு பவர் 0, இது பவர் 1. அப்ப இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சாடா? இப்போ 2 கியூப் எல்சிஎம்ங்கிறது 2 கியூப் எக்ஸ் ஸ்கொயர், 2 கியூப் எக்ஸ் ஸ்கொயர் 2x minus 3y the whole cube. இந்த டேர்ம் அப்படி இருக்கும். 4x ஸ்கொயர் plus 6xy plus 9y square. This is LCM. புரிஞ்சுச்சாமா? புரிஞ்சுச்சு மேம். இப்போ இந்த சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எஸ் மேம். டவுட் இல்ல? டவுட் இல்ல மேம். இல்ல. அப்ப 3.2ங்கிற எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோமா? எஸ் சார்.